தமிழ் துறை தலைவர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள். சண்முகவேல் ஐயா ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய என்சைக்ளோபீடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரும் எங்க கூட நாங்க அந்த ஸ்டாஃப் டூர் குற்றாலத்துக்கு போகும்போதெல்லாம் டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் தமிழ் இலக்கியங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சில நேரம்லாம் என்ன நாங்க நேரம் போறது தெரியாம 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கூட பேசியிருக்கோம். ஐயா ஒருத்தர் தான் பேசுவாரு, நாங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அவ்வளவு தூரத்துக்கு ஆழமான தமிழ் புலமை உடைய ஒரு பேராசிரியர். அவரும் அப்படித்தான். நாங்க ஜூனியர் சீனியர் அப்படின்னு சொல்லி எந்தவித பாகுபாடும் இல்லாம மிக அருமையாக பழகக்கூடிய ஒரு பேராசிரியர். போய் கொடுக்குறவங்க நிறைய படிச்சவங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம், அவங்களோடு நம்ம இருந்தா நம்மளையும் ஒரு பெரிய ஆளா நினைப்பாங்கிறதுக்காகவே சும்மாவாவது ஐயா கூட பேசக்கூடிய வாய்ப்பை நாங்களா ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு பருவமாகத்தான் அந்த இளங்கலை பட்டப்படிப்பு இருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானவர், எல்லாருடையும் எளிமையா பழகக்கூடியவர், ஒரு ஆசிரியரை தாண்டி ஒரு மாணவர்களிடத்தில் நல்ல பண்புகளுடைய ஒரு நல்ல மனிதநேய பற்றாளர், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய வகுப்பறையில பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதை நிறைய இடத்துல நாங்களே பார்த்துருக்கோம். நான் ஐயாவோட மாணவனாக இருக்கிறப்போ எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க. காலைல சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. வந்த கிளாஸ்க்குள்ள வந்தோடனையும் அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை மக்களே அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே நாங்கள் எல்லாமே அப்படியே சோர்ந்து இருக்கிறோம் கூட அப்படியே ரொம்ப சரி நம்ம ஐயா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில இருப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாரு, சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அடுத்து யாராவது சாப்பிடல அப்படின்னா எதையுமே யோசிக்காம அவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாரு, சாப்பிடுவாப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு பெற்றவர்களை போல பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு அன்பான ஒரு மனிதன். கொள்கை பிடிப்புடையவர், கொள்கை பற்றாளர், தமிழ் தேசிய விரும்பி. அவருடைய வீட்டு நூலகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 30க்கு 40 சதுரடி உடைய ஒரு அறை முழுக்க 1 லட்சம் புத்தகங்களை வச்சிருக்காரு. தமிழ் ஆய்வு தொடர்பான, தமிழ் இலக்கியம் தொடர்பான எந்த நூலா இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போனா கிடைக்கும். அப்படியான ஒரு புத்தக தேனி போல ஒவ்வொரு புத்தகங்களாக சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி ஐயாட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட சட்டுன்னு பதில் வராது. எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக ஒரு ஆள், டக்குன்னு பேசிடக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர்கிட்ட கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கேள்விகள் சொன்னதும் சரி, அந்த நிறைய புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறதும் சரி. அவர் ஐயாவோட ஜோதாபையில எப்பவுமே ஒரு 2-3 புத்தகங்கள் இருக்கும். மாணவர்கள்ட்ட அந்த புத்தகம் படி அப்படிங்கிறது தான். முனைவர் ஐயா சண்முகவேல் ஐயா அவருடைய பணி நிறைவு காலம் என்பது அவருக்கு மகிழ்ச்சியுடையதாகவோ, அவருடைய வாழ்வில் சந்தோஷம் தரக்கூடியதாகவோ, மன நிம்மதி உடையதாகவும் இருக்க வேண்டுகிறேன். நன்றி. வீட்டிலும் நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கிறாரு. புத்தகங்களோடு பயணிப்போம். ஐயா நம்முடைய இந்த பணி நிறைவு காலம் புத்தகங்களோடு பயணித்து புதிய புத்தகங்களை ஐயா எழுதுவார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான், வடிவில் வாமனன் இவர், வடிவில் வாமனன் இவர், வார்த்தையில் வானம் இவர், அறிவுக்கு இலக்கணம் இவர், அன்பின் அடையாளம் இவர், வகுப்பறையில் தமிழ் பேசும் அஞ்சரை தும்பி, வகுப்பறையில் தமிழ் பேசும் அஞ்சரை தும்பி, நாங்களெல்லாம் அறிவு தழும்பி நின்றோம் மயங்கி. இப்படிப்பட்ட நம்மளுடைய பேராசிரியர் துறை தலைவர் சண்முகவேல் ஐயாவுடைய தமிழ் பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன்.